பெட்ஸ் மோகினி தேவியின் கதை. ஒரு நாள் தேவர்கள் சக்தி இழந்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வீரத்தையும் வாழ்வையும் மீட்டெடுக்க ஒரே ஒரு வழி இருந்தது. அமுதம். அமுதம் பார்க்கடலில் இருந்தது. அதை வெளியில் கொண்டு வர தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைத்தார்கள். மந்திரமலை சக்கரமா, வாசுகி பாம்பு கட்டையா, பெரும் கடலை கடைத்தார்கள். வெளியே வந்தது விஷம், சாந்தனம், மாலைகள். பிறகு வந்தது அமுதக்குடம். அமுதத்தை கண்டு அசுரர்கள் ஆசையோடு பறித்து கொண்டார்கள். தேவர்கள் ஏமாற்றம். அந்த தருணத்தில் விஷ்ணு யோசித்தார். நியாயம் தேவர்களோட பக்கம், ஆனால் அதை வெல்ல அழகு தேவை. அவர் ஒரு அழகான மங்கையாக மாறினார். அவள் பெயர் மோகினி. அவளை கண்ட அசுரர்கள் மெய் மறந்தார்கள். அவள் மெதுவாக நடந்தாள். முகத்தில் புன்னகை, மனம் கொள்ளை கொள்ளும் அழகு. அசுரர்கள் சொன்னார்கள், நீயே அமுதத்தை பகிரு. அவள் அதையும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவள் என்ன செய்தார் தெரியுமா? அசுரர்களை ஏமாற்றி அமுதத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார். அசுரர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். விஷ்ணு தனது லீலையை முடித்தார். மோகினி மறைந்தார். நியாயமும் அறிவும்